ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டாப்பிக்கை பற்றி பேசலாமா வேண்டாமா அப்படின்னு பலமுறை யோசிச்சு தான் நான் இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன். இது ரொம்ப சென்சிட்டிவ் டாபிக், பட் ஸ்டில் இது பேசப்பட வேண்டிய டாபிக். இந்த விஷயத்த சினிமாவில் ஒரு கதையாக சொன்னால் கூட நம்ம நம்ப மாட்டோம். 1000 பேர் வந்து போகிற ஒரு புனித ஸ்தலத்தில் 100க்கும் மேற்பட்ட பெண்களை பாலியல் வன்கொடுமை செஞ்சு புதைக்க முடியுமா? இதில் எங்கேயாவது லாஜிக் இருக்கா அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆனால் இது உண்மையாகவே நடந்திருக்குங்க. ஏதோ வெளிநாட்டிலலாம் இல்லைங்க, நம்ம கர்நாடகாவில் தர்மஸ்தலா சுற்றி இருக்கிற நிலப்பரப்பில் ஒரு இருண்ட உண்மை புதைக்கப்பட்டிருக்கு. நூற்றுக்கணக்கான மாணவிகள், குடும்ப பெண்கள், ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்க இவங்களோட டெட் பாடியை புதைச்சிருக்காங்க, எரிச்சிருக்காங்க. பக்கத்தில் ஓடுற நீத்ரா ரிவரில் தூக்கி எரிஞ்சிருக்காங்க. இன்னொரு விஷயம், இந்த நியூஸ்க்கான எல்லா சோர்ஸையும் நான் நியூஸ் சேனல்லேருந்து மட்டும்தான் எடுத்திருக்கேன். நானாக எக்ஸ்ட்ராவாக எந்த ஒரு கதையும் கட்டலை. நியூஸ் சேனல்ஸ் வந்து எடுத்த இன்ஃபர்மேஷன் பற்றி தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு முழுக்க முழுக்க சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜூலை 3ஆம் தேதி போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு லெட்டர் வருது. அந்த லெட்டரை படித்த போலீஸ்க்கு பயங்கர ஷாக். அந்த லெட்டர் தர்மஸ்தலால தூய்மை பணியாளராக வேலை செஞ்ச ஒருத்தர் எழுதியிருந்தாரு. 1995லேருந்து 2014 வரைக்கும் அங்கே வேலை பார்த்தேன். கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட உடல்களை நானே வந்து என் கையால் குழி தோண்டி புதைச்சிருப்பேன். என்னை கூட்டிகிட்டு போனால் நான் எந்தெந்த இடத்துல புதைச்சேன்னு என்னால் காட்ட முடியும் அப்படின்னு ஒரு ஷாக்கிங்கான லெட்டரை எழுதி போட்டிருக்காரு. இதை தொடர்ந்து அந்த லெட்டரை யார் எழுதுனான்றதை போலீஸ் கண்டுபிடிச்சிடுறாங்க. அந்த நபரும் தன்னை அடையாளம் கண்டு கொள்ள முடியாத அளவுக்கு முழுசா கவர் பண்ணிட்டு, உடம்பு சைஸ் வச்சு கூட தெரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு உடம்புல எதையோ வச்சு ஃபில் பண்ணிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க வராரு. கையில சில மனித எலும்பு துண்டுகளையும் கொண்டு வராரு. எலும்பு துண்டுகள் அவர் வேலை செய்யும் பொழுது சில பேரை புதைச்சிருப்பாங்கல்ல, அந்த இடம்லாம் அவருக்கு தெரிஞ்சிருக்கும்ல, அங்க இருந்து சில சாம்பிள் கலெக்ட் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்காரு. கொடுத்த கம்ப்ளைண்ட்ல அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, 1995லேருந்து 2014 வரைக்கும் நான் வந்து அங்க தூய்மை பணியாளரா வேலை பார்த்தேன். ஸ்டார்டிங்ல ஒரு 3 வருஷம் நான் வேலை பார்க்கும் பொழுது எனக்கு தெரியல. அப்போ நதியோரங்கள்ல நிறைய டெட் பாடிஸை நான் பார்த்திருக்கேன். டெட் பாடிஸ் கரையோது. அப்போ அதிகமான டெட் பாடி பாத்தீங்கன்னா பெண்களுடைய உடலா தான் இருக்கும். அதுவும் அந்த பெண்களோட இன்னர் கார்மெண்ட்ஸ் இல்லாம, இல்லைன்னா வந்துட்டு சில டைம் ட்ரெஸ்ஸே இல்லாம கூட கரையொதுங்கும். நான் கூட ஸ்டார்டிங்ல இது வந்து சூசைட் பண்ணிக்கிட்டவங்க பாடி தான் கரையொதுங்குது, இல்லைன்னா ஆக்சிடென்டலா இந்த மாதிரி தண்ணிக்குள்ள விழுந்து செத்துருப்பாங்க, அந்த மாதிரியான பாடிஸ் எல்லாம் கரையொதுங்குது அப்படின்னு நினைச்சிட்டு தான் இருந்தேன். ஆனா 1998ல இருந்து எனக்கே அந்த வேலையை கொடுத்தாங்க. அதாவது டெட் பாடிஸ் வரும், அதை நான் புதைக்கணும் இல்லைனா எரிக்கணும். சூப்பர்வைசர் என்ன சொல்றாரோ அதுபடி நான் செய்யணும். ஸ்டார்டிங்ல இந்த டெட் பாடிஸ்லாம் எங்கேருந்து வருது, எப்படி வருதுன்னு தெரியாம இருந்தாலும் போக போக அந்த உடல்கள் எல்லாம் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு தான் கொல்லப்பட்டிருக்குன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அந்த உடல்ல இருந்த காயங்களும் ஆசிட் ஊத்தி முகம் தெரியாம அழிக்கிறதும், அவங்க பிறப்புறுப்புல ஆசிட் காயங்களையும் பார்க்கும் பொழுது, அது இல்லாம பெண்களும் வந்து நிறைய பேர் மிஸ் ஆகுறாங்கன்ற விஷயத்த நான் கேட்கும் பொழுதும் இந்த உடல்கள் எல்லாமே பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு தான் கொல்லப்பட்டிருக்குன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். இதுல வெறும் பெண்கள் உடல்கள் மட்டும் இல்ல, சில ஆண்கள் உடல்களும் வரும் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லியிருக்காரு. இது இந்த மாதிரியான உடல்கள்னு தெரிஞ்ச உடனே இந்த வேலை செய்ய பிடிக்காம நான் போய் என் சூப்பர்வைசர் கிட்ட இதை பத்தி நான் பேசினேன். என்னால இந்த வேலையை இதுக்கு மேல செய்ய முடியாது, இதை பத்தி நம்ம போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணலான்னு சொன்னேன். அப்போ அங்க இருந்த எல்லா ஹையர் அஃபீஷியல்ஸும் இதை பத்தி நீ வெளியில சொன்னா உன்னையும் துண்டு துண்டா வெட்டி இதே இடத்துல புதைச்சிருவோம், உன் குடும்பத்தையே ஒன்றும் இல்லாம ஆக்கிடுவோம்னு மிரட்டியிருக்காங்க. இந்த மிரட்டலுக்கு பயந்து போன தூய்மை பணியாளர், யாரா இருந்தாலும் பயமா தானே இருக்கும், அவங்க கொடுக்குற வேலையை வாய மூடிட்டு செஞ்சுட்டு போவோம்னு முடிவெடுத்து 1998லேருந்து 2014 வரைக்கும் இந்த வேலையை செஞ்சிருக்காரு. எப்பவும் நதியோரமா ஒரு கார் வந்து நிற்கும், அந்த கார்ல இருந்து கொடுக்குற டெட் பாடியை எடுத்துட்டு போய் புதைக்கிறதோ எரிக்கிறதோ இல்லை தண்ணியில தூக்கி போடுறதோ என்னோட வேலை அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. மோஸ்ட்லி நதியை ஒட்டி இருக்கிற நிலப்பரப்புல தான் நாங்கள் புதைப்போம், ஏன்னா அப்போதான் வந்து அந்த பாடி சீக்கிரமா டீகம்போஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாரு. இந்த வேலையை அவர் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு நாள் அவரோட சொந்தக்கார பொண்ணே இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு அவர் கையாலேயே எரிச்சிருங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதுக்கு மேல அந்த தூய்மை பணியாளருக்கு அங்க வேலை செய்யறதுக்கு மனசில்ல. அவருடைய கில்ட்டி கான்சியஸ் அவரை வறுத்தெடுக்குது. இது மட்டும் இல்லாம ஒரு ஸ்கூல் பெண் குழந்தையுடைய பாடியை அந்த புக்ஸோட சேர்த்து எரிச்சிரு அப்படின்னா அவங்க கொடுத்த நிமிஷத்துல இவர் முடிவு பண்ணாரு, இந்த வேலையில நம்ம இருக்க போறது இல்லைன்னு சொல்லிட்டு, இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போனா நம்மள கொன்னுடுவாங்க. அதனால யாருக்கும் தெரியாம ராத்திரியோட ராத்திரியா அவர் சின்ன குடும்பத்தை கூட்டிட்டு அந்த ஊரை விட்டே கிளம்புறாரு. இப்படி 2014ல இருந்து அவர் ஒளிஞ்சி மறைஞ்சி தன்னோட குடும்பத்தோட வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அவர் செஞ்ச பாவங்களை அவரை துரத்துற மாதிரியே அவர் ஃபீல் பண்ணியிருக்காரு. அவர் எரிச்ச பிணங்கள் எல்லாம் வந்து தன்னை சுத்தியே அலையிற மாதிரி அவருக்கு ஒரு பிம்பம் உருவாயிருக்கு. அவருடைய கில்ட்டி கான்சியஸ் அவரை குத்தி கிழிக்க இந்த விஷயத்தெல்லாம் உலகத்துக்கு தெரியப்படுத்தி அந்த பாடிஸ் எல்லாம் நோண்டி எடுத்து அவங்களுக்கு லாஸ்ட் ரிச்சுவல்ஸ், கடைசி மரியாதை செஞ்சா மட்டும்தான் நான் செய்த பாவங்களுக்கு விமோச்சனம் கிடைக்கும், ஓரளவுக்கு நிம்மதியாவது என் வாழ்க்கையில கிடைக்கும்னு சொல்லி ஒரு காரணத்தினாலதான் இவ்வளோ நாள் கழிச்சு அவர் இந்த விஷயத்த உலகத்துக்கு சொல்லியிருக்காரு.
சரி, இவ்ளோ நாளா இது நடந்திருக்கே. இதுவரைக்கும் இந்த விஷயம் வெளியிலயே வரலையா? அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, 2003லயே எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்டான அனன்யா தர்மஸ்தலாவ பார்க்க வராங்க. அங்க வந்த அனன்யா அதோட மிஸ் ஆகுறாங்க. தன்னுடைய மகள காணோம்னு சொல்லிட்டு சுஜாதா பட் இவங்க ஒரு சிபிஐ ஸ்டெனோகிராஃபரா வேலை பார்க்குறவங்க தன் பெண்ணை தேடி தர்மஸ்தலாக்கு வராங்க. அங்க சில பேர் சுஜாதா பட் கிட்ட, அதாவது அனன்யா அம்மா கிட்ட, உங்க பெண்ண வந்துட்டு இங்க இருக்கிற சில பேர் வந்து கூட்டிட்டு போனத நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றாங்க. இதைத் தொடர்ந்து தர்மஸ்தலால பெரிய பதவி வகிக்கும் ஒருத்தர் கிட்ட போய் கேட்டிருக்காங்க. மகள காணோம், லாஸ்டா உங்களுடைய ஹையர் அபிஷியல்ஸோட தான் அனன்யாவை பார்த்திருக்காங்க. எனக்கு உதவி செய்யுங்க, என் மகள் இங்க வந்து தான் காணா போயிருக்கான்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த பெரிய மனிதரோ இதை ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காம, இல்ல இங்கெல்லாம் நாங்க யாரும் பார்க்கல, வெளியில போங்கன்னு சொல்லி துரத்தி அனுப்பியிருக்காங்க. செய்வதறியாம தர்மஸ்தலா வாசல்லயே உட்காந்து என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது, நல்லா வெள்ளையும் சொல்லியுமா ட்ரெஸ்ஸை போட்டுட்டு சுஜாதா பட் கிட்ட நெருங்கின சில பேர் வந்து சொல்றாங்க, உங்க பொண்ணு எங்க இருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியும், எங்க கூட வாங்கன்னு சொல்லிட்டு. இதை நம்பி சுஜாதாவும் அவங்க கூட போறாங்க. அங்க அனன்யாவுடைய அம்மாவை ஒரு சேர்ல கட்டி போட்டு பயங்கரமா அடிச்சு அனுப்புறாங்க. அதுல அவங்க அம்மா கோமா ஸ்டேஜுக்கே போயிடுறாங்க. 3 மாசம் கோமால இருந்து அவங்க கண்ணு விழிக்கும் பொழுது பெங்களூர்ல இருக்காங்க. இதுக்கு மேல என்ன பண்றதுன்னு தெரியாம இருந்த சுஜாதா அம்மாக்கு இந்த தூய்மை பணியாளர் லெட்டர் கொடுத்திருக்காருன்ற விஷயத்த தெரிஞ்சு அவங்க கர்நாடகா வந்திருக்காங்க. ஒருவேளை புதைக்கப்பட்டு எடுக்கப்படுற உடல்ல இருந்து ஏதாவது ஒரு உடல் என்னோட பெண் உடலா இருந்தா நான் அவளுக்கு லாஸ்ட் ரைட்ஸ் ஆவது செய்வேன், கடைசி மரியாதை செஞ்சு என்னோட குழந்தையோட ஆத்மாவை நான் சாந்திப்படுத்தணும் அப்படின்னு ரொம்ப வேதனையோட பேசுறாங்க. எந்த தாய்க்கும் இந்த மாதிரியான ஒரு நிலைமை வரக்கூடாது. இவங்க 2003ல கேஸ் கொடுத்தோம். அனன்யாவை தேட போலீஸ் மறுத்திருக்காங்க. உங்க பொண்ணு யாரு கூடயாவது ஓடி போயிருக்கும், இங்கெல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுருக்காங்க. இதே மாதிரி 2012லயும் ஒரு மாணவியோடைய கேஸ் ஃபைல் ஆயிருக்கு. அதுலயும் வந்து தர்மஸ்தலாவை ஒட்டி இருக்கிற பகுதியில தான் அவங்க டெட் பாடி கிடைச்சிருக்கு. ஸோ இந்த இன்வெஸ்டிகேஷனும் இன்னும் போய்கிட்டு தான் இருக்கு. இன்வெஸ்டிகேஷன் போகுதே தவிர யாரு குற்றவாளின்னு இன்னும் கண்டுபிடிக்கப்படல. இந்த விஷயத்த பத்தி சுத்தி இருக்கிற ஸ்டேட் எல்லாம் பேசினா கூட கர்நாடகா ஊடகம் இதை பத்தி பெருசா வெளியில சொல்ல மாட்டேங்கிறாங்க. இன்னும் வந்து நிறைய ரகசியமாவே உள்ளுக்குள்ள வச்சிருக்காங்க. ஆனா இந்த விஷயத்த பத்தி அங்க இருக்க இன்ஃப்ளூயன்சர்ஸ் நிறைய பேர் பேசுறாங்க. இதை பத்தி ஒரு இன்ஃப்ளூயன்சர் ஏஐ இமேஜோட வீடியோ போட்டிருந்தாரு. அவரையும் வந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. காரணம் தவறான இன்ஃபர்மேஷன்ஸை பரப்புறதா சொல்லி. இந்த விஷயம் இப்போ மீடியாவால ரொம்ப உற்று நோக்கி கவனிக்கப்படுறதுனால அந்த ப்ரெஷர்னாலேயே ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க இந்த விஷயத்தை பத்தி விசாரிக்கிறதுக்காக. உண்மை வெளிவருமா இல்லைன்னா இந்த மண்ணிலேயே புதைஞ்சு போகுமான்னு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். எல்லா பிரச்சனைக்கும் சட்டம் தான் ஒரு தீர்வை கொடுக்கணும். நம்மளால இந்த விஷயங்கள் எல்லாம் பேச மட்டும்தான் முடியும். அதை தாண்டி உண்மையை கொண்டு வரது சட்டம் கையில். இப்போதைக்கு அந்த தூய்மை பணியாளர் கேட்கறதெல்லாம் எனக்கு பாதுகாப்பும் என் குடும்பத்திற்கு பாதுகாப்பும் வேணும். அப்படி பாதுகாப்பு கிடைக்கும் பட்சத்துல நான் எல்லாருடைய பேரையும் சொல்றதுக்கு ரெடியா இருக்கேன்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்தா என்ன நடக்கும் அப்படின்றதும் எனக்கு நல்லாவே தெரியும். அதனால நான் கொடுத்தது எதுவுமே ஒரு பொய்யான தகவல் கிடையாது. என்னை எந்த டெஸ்ட்டுக்குனாலும் உட்படுத்தி பாருங்க அப்படின்னு அந்த தூய்மை பணியாளர் சொல்றாரு. இதை விட தன்னை ப்ரூவ் பண்ண ஒரு மனுஷனால என்ன சொல்ல முடியும்? இதுக்கு மேல இன்வெஸ்டிகேஷனும் சரி தீர்ப்பும் சரி சட்டத்தின் கையில் நியாயம் கிடைக்குமா? பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பத்தினா உங்களோட கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். நியாயம் கிடைக்கும்னு நம்பலாம். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். Until then, it's bye from Jamima.